இசையமைத்த இசைக்கலைஞர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக மக்களிடம் எடுத்துச் செல்லும் ஒளிவொலி அமைப்பாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களை இந்த உலகமெங்கும் தெரியப்படுத்திக் கொள்ளும் தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை விடிவரை பார்த்து கொண்டிருக்கும் எனது தாய்மார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா மனமுடன் பிரிந்து விடைபெறுவதற்கு முன்னால இந்த தாயை பற்றி ஒரு சிறிய பாடல். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே. மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவையே மஞ்சள்களும். மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும். மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சள்களும். தாய் வீடு போலில்லை அங்கு தாளாட்டாலில்லை. தாய் வீடு போலில்லை இங்கு தாளாட்டாலில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. வாசம் ஒரு நேசம், வாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டாயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. மணியே ஆதிபராசக்தி ஆவியே அயன்மார் அரணையும் இயக்கும் சஞ்சீவியே ஆதிபராசக்தி ஆவியே. ஆவதும் அழிவதும்
அவள் அருளிலும் வர ஆவதும் அழிவதும் அவன் அருளில் பரே ஆவதும் அழிவதும் அவள் அருளிலும் வர தேவதை பகவதி ஜெகரட்சகி தேவதை பகவதி ஜெகரட்சகி மாவித சித்த யோக வாக்கத்தில் சிந்துமாயி மாவித சித்த யோக வாக்கத்தில் சிந்துமாயி தாவிகிறேன் உலகம் காணுகிறேன் உலகம் தாவிகிறேன் உலகம் சஞ்சரிக்கும் யூனி ஆதிபரா சக்தி ஆவியே அயல்மான் அரணையும் இயக்கும் சஞ்சீவியே ஆதிபரா சக்தி ஆவியே ஆதியே தேவியே ததம் தத்ததம் தத்தித்ததம் தத்ததிகிடக ததிகிடக ததிகிடக ததம் தத்ததம் தத்தித்ததம் ததிகிடக 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 ததம் தத்ததம் தத்தித்ததம் ததிகிடக 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 திகிடக திகிடக எழுத்து சொல் பொருள் யாப்பாணி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து என்னிலும் மேலாய் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது குருநாதர் செல்வமணி ஐயா அவர்கள் பயிற்சியினாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லா கலைகளையும் கற்றுணர்ந்து உங்களின் பேராதரவோடு நல்லாசி பெற வருகை தந்துள்ளேன். வருக வருக நல்லாசி தருக. இதுதான் நாரதர் கூறிய திணைவனம் போல் தெரிகிறது. இங்கு நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது நம் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். நடந்தாய் வாலி காவேரி நடந்தாய் வாலி காவேரி நடந்தாய் வாலி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாலி காவேரி அவதரித்தார் இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தார். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தார் நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தார். நங்கையர் துணை வணங்கவும் அழகு கொஞ்சம் தோலைகள் நெருக்கவும் என்பயாழினை முழங்கவும் செவிய ஜன்மத்தில் தேர் வழங்கவும் அசைந்து நெறிந்து வளைந்து தொடர்ந்து அலைகடல் மணமகள் துணை பெறவே நடந்தாய் வாலி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாலி காவேரி நடந்தாய் வாலி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாலி காவேரி உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டின் செல்ல பெண்ணாக உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டுக்கு ஒரு பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பண்ணாக பொக்கி வரும் காவிரியே வாலியவே பொக்கி வரும் காவிரியே வாலியவே நடந்தாய் வாலி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நடந்தாய் வாலி காவேரி நடந்தாய் வாலி காவேரி அற்புதமான தீர்மானம். நம்ம மதுரை வாத்தியம்டாலே அதுக்கு தனி ஒரு
திறமை உண்டு. அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க கலைஞர்கள் இந்த எல்லாம் எங்களுடைய ஆசிரியராகிய மதுரை பழங்கானத்தம் செல்வமணி ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்தோடு அவர்கள் மாணவர்களாகிய நாங்களும் இன்று எங்களது செல்வமணி என்ற தோட்டத்தில் புதிதாக முளைத்த பூவாக வளர்ந்திருக்கின்ற உமா மகேஸ்வரி என்ற சகோதரியின் அரங்கேற்ற விழாவாக இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் இங்கு வந்து சிறப்பாக வாசித்துக் கொண்டிருக்கின்ற அப்படி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க கலைஞர்கள்னா நம்ம ஜெய ரமேஷ் ஜெய ரமேஷ் அவர்கள் சிறப்பான ஒரு பாடகரும் அழகான ஒரு வாத்தியம் வாசிக்கக்கூடிய இசையமைப்பாளர். அதே போல மிருதங்க வாசிக்கக்கூடிய நம்ம பொண்ணு மணின்றா அந்த பொண்ணு மணி தான் பேருக்கு தகுந்த மாதிரி வாசிப்பு அப்படி மணி மாதிரி தான் இருக்கு. அப்படி ஒரு சிறப்பு மிக்க பொன்னுமணி அவர்கள் இன்று மிருதங்க வாசிக்க வந்திருக்கிறார்கள் இங்கு. அதே மாதிரி எனது பாசத்திற்கும் அருமைக்குரிய எனது என் உயிரினான சரவணன் ஆல்ரவுண்டர்னா நம்ம ஏரியாவில் தெரியாத நபரே இருக்க முடியாது. ஏன்னா ஊருக்கு அவருக்கெல்லாம் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாத்திய கலைஞர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் கலைஞர்கள் கூடி இன்றைய அப்படியா அவர் எல்லா இடத்துலயும் அப்படி பண்ண மாட்டாரு. அது இடம் பொருள் பார்த்து நடக்கிறார். அதே மாதிரி நமது கமுதி அருகே உள்ள நமது அண்ணன் பாசத்திற்குரிய வெற்றிவேல் அண்ணன் இடைச்சிவரணி வெற்றிவேல் அண்ணன் அவர்களுக்கு இந்த நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானாகிய செல்வமணி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கு அரங்கேற்ற நாயகியாக திகழ்கின்ற முருகவள்ளி என்ற உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இங்கு இந்த நாடகத்தினை கண்டுகளித்துக் கொண்டு இருக்கின்ற ஆனசேரி பொதுமக்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நன்றியினை கூறி எனது கலைப்பணியை தொடங்க. அவரை சொல்லுங்க மயிலு. ஏன்னா தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல இங்கு எங்களை எல்லாம் இந்த பணியிலையும் குளிரும் பாராமல் அழகாக ஒளிப்பெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எனது பாசத்திற்குரிய அண்ணன் மயில் ஆடியோ நிறுவனத்தார் அவர்களுக்கும் பணிபுரியும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் நன்றியினை கூறி எனது அதற்கு மேலாக எங்களை எல்லாம் இந்த தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாட்டுகளிலும் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற நமது கண்டிலான் கண்டெடுத்த எனது பாசத்திற்குரிய அருமை மாப்பிள்ளை தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் நன்றியினை கூறி எனது கலைப்பணியை தொடங்குகிறேன். இத்தனை எழுச்சி மிக்க திரைப்படத்தில் பள்ளி ஆலோலம்பாடி பறவைகள் விரட்டுகிறார் என்று நாரதர் கூறினாரே, இங்கு பார்த்தால் வள்ளியோ வேறு கொல்லியோ இருப்பதாக தெரியவில்லை. சற்று தாமதித்து பார்ப்போம், சப்தம் ஏதேனும் கேட்கிறதா என்று பார்ப்போம். எக்கச்சக்கமான சத்தம் கேக்குது. காவ காக்கிறதுக்கு நிறைய ஆள் இருக்கு போல. ஆஹா, என்ன ஒரு அருமையான கானம். ஆலோலம் சோ, இவள் ஆலோலம் சோ என்று பாடும் இந்த அழகுள்ள தங்க சிலையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. இவள் சாரீரமே இப்படி இருக்கு என்றால் சரீரம் எப்படி இருக்கும்? இப்படியாகப்பட்டவளை காண தாமதிக்கலாமா? ஆதலால் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன். நல்ல அழகி நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பே, ஒரு கவிதை என்பே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே.
அவள் ஒருத்தியத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும் இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும் சின்ன குடை போல் விழியும் இமையும் விளையும் பார்த்தா ஆசை விளையும் அந்த பூவும் வருவதனாலே குளிர் புன்னகை வருவதனாலே மலரோ குளிரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் இல்லை ஒரு நாள் பண்பை அவள்தான் சொல்ல துணிவாள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பண்பை அவள்தான் சொல்ல துடிப்பான் உயிர் காதல் என்று நினைத்தால் என்று கண்டால் சொல்லு முடிப்பான். இந்த காதல் சுகம் பெறுவானோ இந்த காதலில் சுகம் பெறுவானோ நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன். இத்தனை எழுச்சிமிக்க திரைப்படத்தில் ஆளோலம் ஆளோலம் என்று பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த பெண்மையை எப்படியெல்லாம் பெருமைப்படுத்தி பாடும் என்று நினைக்கும் பொழுது ஆளோலம் என்று குரல் காட்டி வீசும் இந்த அரும்புணத்தே சேலாடும் கண்ணை திணை மீது வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து ராகபோக கலவை செய்தால் பாலோடு சேர்ந்த பழமும் தித்திக்கும் பழுதில்லை அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசும் பொன்னால் வார்த்தெடுத்த அழகுள்ள சித்திர பதுமை அன்னமும் வெட்டும் நன்னடை பயிலும் ஆரணங்கு மதிநாடு முகம் கிளிநாடு மொழி இப்பேற்பட்ட பேரழகியை என்னவென்று வர்ணிப்பேன். பூவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் எவ்வளவு பெண் அழகா இருந்தாலும் அந்த தலையில ஒரு பூ வச்சா அதுக்கு மென்மேலும் மெருகே அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு பல பூக்கள் பல வண்ண பூக்களும் பல நறுமணங்களும் சேர்ந்த எப்படி இருக்கும். அதனால அந்த பூவானால பூவே பூவே பொன்னம்மா உன்னை பூஜை செஞ்சா என்ன பூவே பூவே பொன்னம்மா உன்னை பூஜை செஞ்சா என்னம்மா பாசி மகோ கண்ணம்மா நாம ராசி பார்த்தா என்னம்மா சொந்தந்தா ஒண்ணு கண்ணு ஒண்ணு தம்முன்னு பூவே பூவே பொன்னம்மா வந்து பூஜை செஞ்சா என்னம்மா விடிவெள்ளி போலைக்கு நீ வந்த நேரந்தான் அடிவானம் போலைக்கு நான் மாறினேன் சிறுசங்கு பூ எடுத்து நான் கொண்ட மாறினா மனிதனுக்கு பூமரத்தில் நான் தூங்கினேன் திரையிட்டு ஓ முகத்தை மூடி வச்சதென்னம்மா அதை இங்கு காண வேண்டும் நீயம்மா வளையிட்டு தேடி என்ன நீ வளைச்சதென்னம்மா திசை மாறி போனதென்ன நானம்மா கெட்டுத்தான் கட்டித்தான் மேல கொண்டு போட்டேன் தொட்டுத்தான் கட்டத்தான் சோதி என கேட்டேன் மழை சூட நேரம் பார்த்து பாரு பூவே பூவே பொன்னம்மா ஒன்னு பூஜை செஞ்சா என்னம்மா மாசி மாதம் கண்ணம்மா நாம ராசி பார்த்தா என்னம்மா விளக்கொண்டு ஏறி வச்சு விளக்கொண்டு மேலதான் அடிவானம் போடுக்கு ஏறாடிதான் விளக்கொண்டு ஏறி வச்சு நான் போகலாம் அதோடு ஏறாடிதான் நிறைத்து ஓ முகத்தை மூடி வச்சதென்னம்மா அதை இங்கு காண வேண்டும் நாமம்மா பொட்டுத்தான் கட்டித்தான் தாலி கட்டு போது பொட்டுத்தான் கட்டத்தான் வேலி
சாறு எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து அதை முப்பாலிலே கலந்தா எப்படி தித்திக்குமோ அப்படியல்லவா இவள் குரல் வளம் அமைந்திருக்கிறது. இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இந்த மூன்று தமிழுமே இந்த தமிழ் மகளிடமே தோன்றியதாகத்தான் தெரிகிறது. அதனால் இன்று இங்கு புதிதாக தோன்றக்கூடிய வள்ளி ராணியா இல்ல வாணியா கலைவாணியா என்னும் பொழுது வந்ததே அதுக்காகத்தானே, வேலையா தானையா, விவசாயமே. அதுக்கு குருநாதரே நம்ம சரவணன் தானே. ஆயக்கலை 64 கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. அவள் மேலழகோ அந்த காலழகோ தேன பார்த்திருந்தார் என்று பார்த்து வரும். கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. பாதம் தொடும் பூங்கொழுசல் நாடத்தந்தும் பாட நாதங்களும் வேதங்களும் தேடி வந்தது கூட. பார்வைகளை பார்த்ததுமே பார்வவல்லிய மேல வேதனைகளை மாற்றிடும் அவ விரைஞ்ச செண்பக சோழ. பூத்ததையா பூவு அது கையழகு, பூக்குதையா வாசம் அது மெய்யழகு. நான் வந்தே வாழ்த்தி பாட அல்லது சொன்னேராகத்தோடு கண்டே சீத போல கண்டது நின்னே சிலையும் போல. இந்திரலோகம் சுந்திரலோகம் சுந்தரலோகம் போல கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. கோடமலை கொண்டு வரும் கூந்தல் என்கிற மேகம், சாலையில காட்டிடும் அவதாரம் என்கிற மோகம். கோடியில ஒருத்தியம்மா கோலமயில் ராணி, ஆடி வரும் பூங்கலசம் அழகிருக்கும் மேனி. தேர் நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா, ஊருலகில் அவள கோலம் பேர் வருமா. நல்ல பளிங்கு போல சிரிக்கும் மனசம் பறிக்கும் அவள விரிப்பு, விளங்கிடாத விரிப்பு விவரம் புரிஞ்சிடாத ஜொலிப்பு. இந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி ஜொலிப்பு. கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. அவ மேலழகோ ரெண்ட காலழகோ என பார்த்திருந்தார் வெள்ளி பார்த்து வரும். கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. போல்வார் போல்வார். அவருக்கு ஏதாவது கையில வச்சுக்கிட்டே வரணும். என்னடா ஆச்சு? முதல்ல ஏன் பிபி வாங்குவியா? அப்ப சின்ன பிபி. என்கிட்ட விளையாட்டு தெருவு அந்த பிபில சத்தம் வர மாட்டுதுப்பா. அப்படியே கையில ஒரு பால் டப்பாவையும் என்ன எங்க ஆத்தா மாதிரி அப்புறம் ஆளை காணா. ஏய் யாரு நீங்க? நானா? நான் மனுஷையா. மனுஷனா? அப்புறம் மிருகம் சொன்ன யாரு நீங்க? யாருன்னா யாரு? உங்க பேர் என்னன்னு கேளு. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேர் கந்த வேடையா. கந்த வேடனா? கந்த வேடன். கந்த வேடன். ஆமா. என்ன விஷயம் வாங்கிட்டு வந்தியா? காரணமாத்தேன். என்ன காரணம்? என்னது உள்ள பயிற்சியா? உங்க இதுக்குள்ள வச்சா? ஆமையா. எதுக்குள்ள வச்சு? இதுக்குள்ளதாயா? என்ன அவ்வளவு பெருசா வரும்? நீங்க எங்கேயா இருக்கிறீங்க? அங்கேதான் போச்சு. நான் எங்க எங்க இதுக்குள்ள வந்துச்சா? ஆமையா. உங்க இது எங்க இதுக்குள்ள வந்துச்சு. ஆமையா. இது எங்க நம்ப சொல்றீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்க ஒரு ஒரே அடி. என்னையா பண்ணுவ? உன்னை பண்ற நான் பண்ணேன்னா எனக்கு சொந்தமானது உள்ள போயிருச்சுன்னு. என்னதியா போச்சு? சொந்தமானது போச்சு, எனக்கு சொந்தமானது உள்ள போயிருச்சு. சொந்த
எனக்கு சொந்த மான் அது உள்ள போயிருச்சு. மானு மானு அந்த புள்ளி வச்சுக்கிட்டு போமே அது இது புள்ளி வச்சுக்கிட்டு தவிக்கிட்டே போமா தானே மானு. ஆமா உள்ள போயிடுச்சு. ஆமா நல்ல கண்ணு தெரியல அவனுக்கு. நான் அங்கிட்டு தானே வரேன், நீ எழுத்தாப்புல நான் வரேன். நடுவில் எங்க மானு இருந்துச்சு. மானு வல ஒரு மதுரை போயிட்டு யோ, இல்லையா மான், அதாவது மானை பின்தொடர்ந்து வந்தவன் நானு. சரியா? நீ மானை பார்க்கலைன்னா நீங்க என்ன காவ காக்குறியா இல்ல என்ன பண்ற, என்ன வேலை பாக்குற? வந்து அருவியா அறுத்துக்கிட்டு இருக்கியா? மானு வரல ஒண்ணு வரலன்ட்டு அப்புறம் என்ன நீ? நான் சவுடாலா? யோ யாருகிட்ட பேசுற? அப்படியா? மானை நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு பாருங்க. களவாணி பெருசா காப்பான் பெருசா? அது களவாணி தான் பெருசு. ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஒத்துக்குருவான். ஏன்னா காவலாளி அசரா நீ களவாணி போயலையா? களவாணி போய்தான் உள்ளத்தை திருடுறவையா, உள்ளத்தை அடுத்தவங்க பொருளை இல்ல. உள்ள எப்படி கையை விட்டு எடுப்பியா? உள்ள எப்படி கையை விட்டு? அது எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியும். அது பல கலை. சரி உங்க மான் வந்ததாவே இருக்கட்டும், சரி போனதாவே இருக்கட்டும். சரி நீங்க எங்க இருந்து வரீங்க? நானா அதோ தெரியுது பாரு வெள்ளிமலை. எங்க வெள்ளிமலை தான் தெரியுது இல்லையா? எங்கேயா தெரியுது? இந்த வேலை நிக்குது, டாடாசி நிக்குது, லைட் கட்டிருக்காங்க. நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு பாரியா தெரியும். தெரியலையா? தெரியல. என்ன தெரியலங்கிற? என்னமோ மலைன்னு சொன்னீங்களே வெள்ளிமலை. வெள்ளிமலை தெரியுதா இல்லையா? யோ நான் தெரியுது. நீங்க அவர் கட்சி எங்களை அப்படித்தான் பேசுறீங்க. நல்லவன் கண்ணுக்கு தெரியும். இந்த தவறான பழக்க வழக்கம் மாமியால வச்சிருக்கிறவன் கண்ணுக்குலாம் தெரியாது. மாமியாலையா? நீ என்ன சொல்ல வர்ற? நான் என்னத்த சொல்ல? தெரியுதுங்க. தெரியுதா? அப்படிவா வலிக்கும். எப்படி பேசுனா எப்படி வருவேன்? என் மாமியா நல்ல மனுஷன். அந்த பொம்பளை சொல்லி இப்ப தெரியுதா? தெரியுது. லைட் விட்டு ஒரு மொட்டை பாறையில கட்டரும்பு போறது கூட உனக்கு தெரியும். நல்லா தெரியுதுங்க. எல்லாமே இப்ப தெரியுதுங்க. தெரியுதா? அங்க இருந்து வரேன். அங்க இருந்து வரீங்களா? பரவாயில்லையே. வெள்ளிமலை. ஆமா அம்மா சொந்தக்கார ஆகிப்பட்டீங்க. அங்கதான் எங்க சொந்தக்காரெல்லாம் பொம்மை கடை பலூன் கடை போட்டிருக்காங்க. கேட்டோம்னு சொல்லுங்க. அங்க பொம்மை கடை போட்ட எங்க வெள்ளிமலையில பொம்மை கடை போட்டிருக்காங்க எங்க சொந்தக்காரங்க. சரி நீங்க இங்க என்ன பண்றீங்க? யாங்க என்னமோ ஒன்றான். அங்க ஆறு மையன் நோத்தா பேரு நொப்பே. என்ன நோத்தா மையன் நொப்பே? சரி சரி. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு பார்வதி. பார்வதியா? அது என்ன பார்வதி? பார்வதி எங்க அம்மா பேரியா. உங்க அப்பா பேரு? பரமசிவா. பரமசிவா? ஆமா. அப்பா பேரு? ஆமா. பரவாயில்ல. உங்க கூட வந்தவங்க யாரு? என் கூட பிறந்தது அண்ணன் ஒரு ஆள் இருக்காரு, தம்பி ஒரு ஆள் இருக்காரு. அண்ணன் ஒரு ஆள், தம்பி ஒரு ஆளா? ஆமா. நொண்ணன் பேரு? எங்க அண்ணன் பேரு கணபதி. கிழவனா? செல்வ கணபதியா? செல்ல கிழவனா? செல்வ கணபதியா? செல்வ கணபதி. ஆமா. பரவாயில்லையே. நல்ல பேர். அவர் பேர் சொல்றாரு. உன் தம்பி பேரு? என் தம்பி பேரு மணிகண்டன். ஆமா. அது வாட்டில மணி வாட்டில ஆடிக்கிட்டு கிடக்க மணிகண்டன். உங்க பேரு? மணி ஆடிக்கிட்டு இருக்க. நீ போய் பிடி. நான் பிடிச்சலாம் ஆட்டிட முடியாதுங்க. அது 4 மணிக்கு கோயில் ஆட்டுவாங்க. என் பேர் கந்த வேடையா? அப்படியே சொல்லிட்டல. கந்த வேடை. கந்த வேடை. நாங்க குடும்ப பேர் தான் சொல்லுவோம். அப்படியா? உங்க குடும்பம் முறை வேட்டையாடுவீங்களா? ஆமா. உங்க அம்மா உங்க அப்பா என்ன வேட்டையாடுவாரு? எங்க அப்பா காலையில போய் வேட்டைக்கு போவார். காலையில. காலைய? ஆமா. காலையில விடிய காலையில இல்ல. காலைய புடிச்சிருக்காரு. காலையில விடிய காலையில இல்ல. அது இல்ல. காலை வாகனத்துல. காலை வாகனத்துல காலைய புடிச்சிருக்காப்ல. உங்க அம்மா? எங்க அம்மா ஒரு பட்டி மேல போய் சிங்கத்துல வேட்டைக்கு போவாங்க. அத கடிக்காம ஓடிச்சு. கடிக்கலையா? அம்மா வளர்த்த சிங்கம் அப்படிதான். சரி. உங்க அண்ணே? எங்க அண்ணே ஆனா வல்லவனுக்கும் புல்லு ஆயுதம்யா. எங்க அண்ணே எலிய வச்ச வேட்டைக்கு போவாரியா. எலிய? ஆமா. அங்க இருந்து ஓடி பொந்துக்குள்ள ஓடி போய் எலிய புடிச்சு வச்சிருக்காங்களா? உங்க தம்பி? தம்பி இருக்கான். அவன் கொஞ்சம் வேகமான போகக்கூடிய புலி, வேங்க புலியில புலிய வேட்டைக்கு போவேன். ஆமா. நீங்க? நானா? நான் இந்த ஒரு அன்பான பண்பான அப்படி பாக்குறதுக்கு மென்மையான அழகு நிறைந்த இப்படி அந்த மான்கள் வேட்டையாடுறது நம்ம வேலை. பரவாயில்லைங்க. அப்புறம் நோத்த காலை பிடிக்கி, ஏன்னா கொஞ்சம் ரசனை உள்ளவன் நானு. இல்ல உங்க அப்பன் காலை பிடிக்கி, உங்க அம்மா சிங்க பிடிக்கி, நீங்க வந்து மொசல் பிடிக்கி. நீ மொசல் பிடிக்கல, நீ மொசல் பிடிக்கனா மூஞ்ச பார்த்தா தெரியாதாங்க. நீங்க மான் பிடிக்கிறீங்க, அப்ப மான் பிடிக்கி. நீ எதை பிடிக்கி? குடும்பமே பிடிக்கி குடும்பமாங்க. என் குடும்பமே வேட்டைக்கார குடும்பம்யா. வேட்டைக்கு பேர் போன குடும்பம். பரவாயில்ல. சரி. உங்க மான் வந்துச்சுன்றீங்கல்ல. சரி. அந்த மான் ஆம்பளை மானா இல்ல பொம்பளை மானா? அழகான பெண்மானியா, பருவம் உள்ள பெண்மானியா. பெண்மானு? ஆமா. நல்லா சொல்றாரு. அதை எப்படி பாத்தீங்க? அப்படித்தான். ஏங்க ஆணு மானு பொட்டை மானு எப்படிங்க பாத்துக்கிட்டு? அதை வச்சுதாயா கடுப்பு உண்டாயிரு. கடுப்பு உண்டாயிரு.
அதான் வந்து பெண்மான்னா ஆண்மானா இருந்தா ஓடும் போதுல வாழை தூக்கிக்கிட்டே ஓடும். ஆண்மானா இருந்தா ஆண்மானு. ஆமா. இந்த பெண்மான் எப்படி போச்சுன்னு தெரியுமா? எப்படி போச்சு? அப்படியே வெக்கப்பட்டு வாழை அப்படி மடக்கிட்டே போச்சு. மடக்கிட்டு இப்படி அதை வச்சு தாயா இது பெண்மான்னு தெரியும். பரவாயில்ல பொட்டமானு. ஆமா. அந்த மானு குட்டி போடதா வர்றேன். அதாவது குட்டி ஓட்டமானா இருந்தா ஓடும் போது தன் குட்டிகள் பின்தொடர்ந்து வருதான்னு திரும்பி பார்த்தபடியே ஓடும். பார்த்துட்டே ஓடும். ஆமா. இந்த மாடு அப்படி போகல. இது எப்படி போச்சுன்னு தெரியுமா? போச்சு? நேர்கொண்ட பார்வையோட ஓடுச்சு. நேர்கொண்ட பார்வை. ஆமா, நேர்கொண்ட பார்வையோட ஓடுச்சு. இப்படிலாம் பேசுறீங்களே, அதனாலதான் பொய்யா பேசு. அது ஈனாத புருவமானு தெரிஞ்சு. புருவமானுன்றீங்க. இங்க மானுவெல்லாம் ஒண்ணுவெல்லாம் நீங்க போயிட்டு வாங்க. என்ன எதுக்காக வந்திருக்கேங்கிறது உனக்கு தெரியுமா? எதுக்காக வந்திருக்கிய? ஏதாவது சொல்லி நீ யாரு? இவ்வளவு நேரம் என்னை வழிய மறிச்சு இத்தனை கேள்வி கேட்கல. நீ யாரியா? சொல்லியா? நான் யாரு தெரியுமா? என்ன வீரத்தேவன்? என்ன நீ வீரதேவ செயல் பண்ண? உனக்கு வீரத்தேவன் பேர் வைக்கிற அளவுக்கு குணச்சலா இருக்கு. என்ன பண்றது? கொஞ்ச நாள் கூட தள்ளி கொஞ்ச நாள்ல ஏறிடுறேன். போக போக ஏறிடுறேன். நான் வீரத்தேவங்க. சரி, இங்க வேற யாரெல்லாம் கவர் இருக்கா? நாங்க 4-5 பேர் இருக்கேன். 4-5 பேர். எங்க அப்பையும் பேரை கட்டா நீங்க ஓடிடுவீங்க. அப்படியா? அப்பா நம்பிராரு. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமாயா? நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. நான் வெள்ளிமலை இருந்து புறப்படும் போது எங்க அம்மா என்ன சொல்லி விட்டாங்க தெரியுமா? அதாவது அந்த மேட்பாடி சிற்றூர் கிராமத்துல நம்பி தலைவன், அதாவது என் தம்பி நம்பி ஒருத்தன் ஆட்சி செஞ்சு வர்றேன். அவருக்கு 7 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை எடுத்து வளர்த்து வர்றேன். அந்த பெண் குழந்தைய போய் எப்படியாவது கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்துடுறான் மைனேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதனால நான் உறவுக்காரையா, அத்தமையா, ஐத்தமைனா. ஆமையா. இந்த பார்வதிமைனா. ஆமையா. பரவாயில்லையே. குறிப்பறியும் தன்பா குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. மலையேறி போனாலும் மச்சன உதவி. அதனால உங்களை தேடி வந்திருக்கேன். பரவாயில்ல, உதவி தேவை. மச்சான் என்ன உதவி மச்சான்? மச்சுனன் உதவி தேவை. மச்சுனன் நீங்க நல்லா பேசுறீங்க. வலதுபி ஊரம் ஆண்களை இங்க மாண்பார கட்டிற நீங்களே. வலதுபி ஊரம் ஆண்களை வலதுபி ஊரம் ஆண்களை இங்க மாண்பார கட்டிற நீங்களே. வலதுபி ஊரம் ஆண்களை மாண்பார கட்டிற நீங்களே. மானை தேடி வந்தவரே மானை தேடி வந்தவரே ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? குள்ளியா? ஆமா. வள்ளி குள்ளியே இப்படி இருந்தா வள்ளி எப்படி இருக்க? பரவாயில்ல, அது கொஞ்சம் சரி சரி. நீங்களாம் ஆடி பாடுனீங்கல்ல? ஆமாங்க. நான் ஒரு ஆட்ட போடுறேன் பாக்கீங்களா? வந்து வண்டியா அப்புறம் வாகான ஆலமரம் 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 அங்க விழுது பதினாயிரம் தண்ணீர் நானே தானே நானே. வாகானே ஆலமரம் ஆலமரம் அங்கே ஆலமரம் விழுது பதினாயிரம் தண்ணே நானே நானே நானே.
ஒத்துக்க மாட்டான். நம்ம என்ன உட்காந்து குத்துங்க, நம்ம தனியா குத்துவேன். உட்காந்து குத்தியா போட்டு நல்லா புடு நல்லாரு வாங்கலையோ உட்காந்து குத்து. உங்க தகச்சில ஒரு குத்து. வாங்கலையோ ஏத்தா தகச்சி இருடா, நீ ஆடினா போதுமா? பக்கம் மேல சார்வா என் மாப்பிள்ள பாடுவேன். இறங்குடா. அத குளுக்குளுன்னு இருக்கு. அப்படி அவனை மிஞ்சி நீ ஆட முடியுமா? ஆளுக்குள்ள கூப்பிடு. என் ஜிங்கத்தை களை இறக்குறேன். நீ வேணாம்ப்பா, ஆம்பளை ஒத்து வராது. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். இப்ப இதே ஆட்டத்தை என் மாப்பிள்ளையும் டான்ஸ் கரப்புலயும் ஆடுவாங்க. அவரோட ஆடும்போது மட்டும் நான் என்னோட தான் ஆடணும். யாராலும் முதல்ல என் கூட தான் ஆடிட்டா அப்புறம் பொம்பளை பிள்ளை. நல்லா இருக்கு கொய்யா பழத்தை நான் உரிச்சேன். ஆடச்சுல பூரா பாரு. உங்களுக்கு கூட தங்கச்சி நல்லா ஆடி பாடி நல்லா வரவேற்றீங்க. சரி, அடுத்த காவல்ல யார் இருக்கு? அடுத்த காவல்ல என் தங்கச்சி. தங்கச்சியா? கண்ணங்கரு தகிலி கட்டழக தொட்டகிலி அண்ணனடை போட்டாளடி எஜல்லமா சொல்லுமொழி கேட்டாளடி ஏ தரைய தயா தரைய தயா தரைய தயா தரைய தயா தரைய தயா தரையலோ தரைய தயா தரைய தயாலோ தங்கச்சி அண்ணே கடைசில இப்படி ஆக்கி விட்டாங்களா? சொல்லுங்கண்ணே. என்னண்ணே தங்கச்சி தங்கச்சி நம்மளுக்கு மொசை பிடிக்கிற ஒரு ஆள் மாதிரி வந்தாரு. நானும் என்ன ஏதுன்னு கேட்டேன். மிலிட்டரிக்கு ஆள் இருக்கிற மாதிரி இருக்காப்ல. எனக்கு ஒண்ணு மட்டுப்பல்ல. மான் வந்துச்சு மட்டை வந்துச்சுன்றாப்ல. எனக்கு ஒண்ணு மட்டுப்பல்லத்தா. நீங்க இல்லன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? இல்லன்னு சொல்லிட்டோம்லத்தா. நான் பார்த்தா இல்ல, தோழி பார்த்தா அவளும் இல்ல. நீ எதுவும் பார்த்தியாத்தா? நான் எதுவும் பார்க்கல. உங்களுக்கு அது பார்த்தா ஏய் பார்த்த அப்புறம் தான் யாரோடையாவது போயிருந்தா எனக்கு இப்படி போட்டு இப்படி வரு. ஏய் லைசன்ஸ் நான் பாட யார் வேணா ஓட்டுறேன். பொழந்துடும் மனது
ஏன் ஆளு எந்த ஆளுங்க பரவாயில்ல நல்லா நல்லா வருவீங்க ஏத்தா வாங்க அண்ணா வாங்க நம்ம இடத்துக்கு வேடு வந்திருக்காரு வீடு வரா ஆமாத்தா எதுக்கா மிலிட்டரிக்கு ஆள் இருக்க மாதிரி இருக்காப்ல ஒரு மிரட்டிடு அப்படியா சும்மாலாம் விடக்கூடாது சரி நான் சரி பின்னி என்ன சொன்னாரு வந்து என்னமா ஏதாவது கல்யாணம் காலுக்கு பத்திரிக்கை வச்சிருக்காரவா பத்திரிக்கை வீடு வர நம்ம ஜாதிக்காரர் தானே இருப்பாரு ஏத்தா ஆ, அவர் கல்யாண காலத்துல வைக்கல சரி அவர் என்னென்னமோ பேச அவர் கல்யாணம் பண்ண வந்தோம்ன்றாரு பரிசம் பண்ண வந்தோம்ன்றாரு ஒண்ணு மட்டும் பிள்ளத்தா நீ தாத்தா பார்த்து தான் செய்யணும் வாங்க வேடு வரே வண்ண தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தவரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் என்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வடவேடர் உள்ள மாதர் வருக வருக வணக்கத்திற்குரிய வேடு வரை வருக எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாம தாங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன தாங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர் நான் வெள்ளிமலையை சார்ந்தவன் இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் பல. சரி தங்கச்சி ஆளை பார்த்து கவனிச்சு வெள்ளுன்னு வெளுத்து ஏதாவது ஓவரா பேசினாருன்னா சவுண்ட் அண்ணான்னு ஒரு சவுண்ட் விடு ஆ, சரி அப்படியே ஓடி வந்துருங்க செபத்தை இடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் ஆ, சரிங்கண்ணா போவோமா இங்கு டான்சராக நடித்துக் கொண்டிருக்கும் மதுரையை சேர்ந்த சிந்துஜா அவர்களுக்கு இன்று அரங்கேற்றம் செய்துள்ள நமது உமா மகேஸ்வரி குடும்பத்தின் சார்பாக இந்த பொம்மைக்கு இந்த சேலையை கொடுத்து கௌரவப்படுத்துகின்றார்கள். மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். காரணம், ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டதும் ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, மறுபடியும் மானை நான் பரிவோடு பார்க்க, மான் என்னை பார்க்க, பார்வையின் மயக்கம் மான் மீது காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றே உங்களின் திணைப்புணத்தில் உள்ளே புகுந்து விட்டது. விரைந்தோடிய மான் விருப்பம் இல்லாமல் ஓடியிருந்தால் விட்டு விட்டு சென்றிருப்பேன். ஆனால் அது என்னை பார்த்து என்ன கேட்டது என்று தெரியுமா? நீ என்ன பெரிய காதல் மன்னனோ என்று கேட்டது. நான் காதல் மன்னனோ என்னவோ அவசியம் இல்லை, ஆனால் காதலுக்கு மரியாதை தருபவன் என்று அந்த மான் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புன புகுந்த உதிர்மானை நாடி வந்தேன். ஆகையினாலே ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே. வேடர் குலமானே வேட்டகம் வந்தேன், வேடர் குலமானே வேட்டகம் வந்தேன். ஓடி வந்த மானு தேடி வந்த மானு வேடர் குலமானு வேட்டையாட வந்தேன். வேடர் குலமானே வேட்டகம் வந்தேனோ. அழகு சிறந்த மானை ஆடும் வேட்டையில் கண்டேனே, அழகு சிறந்த மானை ஆடும் வேட்டையில் கண்டேனே. தழுவியாதனை பிடிக்க சென்றேன் தவிர கண்டேனே, தழுவியாதனை பிடிக்க சென்றேன் தவிர கண்டேனே. ஓஹோ தவிர கண்டேனே, ஓஹோ தவிர கண்டேனே. ஓடி வந்த மானு தேடி வந்தேன் நானு. இடர் குலமானே வேட்டகம் வந்தேனோ, இடர் குலமானே வேட்டகம் வந்தேனோ. கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்து மடைத்திடும் கட்டளைக்கும் மாடு. எப்படி எப்படி? நல்ல கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்து மடைத்திடும் கட்டளைக்கும் மாடு. கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் தர போற கட்டளைக்கு கேளு, கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் தர போற கட்டளைக்கு கேளு. ஓஹோ கட்டளைக்கு கேளு, ஓஹோ கட்டளைக்கு கேளு. ஓடி வந்த மானு தேடி வந்தேன் நானு. வேடர் குலமானே வேட்டகம் வந்தேனோ, வேடர் குலமானே வேட்டகம் வந்தேனோ. அந்திரம் தந்திரம் சுந்தரம் நிறைந்த அந்தரங்கமாடு, அந்திரம் தந்திரம் நல்ல அந்திரம் தந்திரம் சுந்தரம் நிறைந்த அந்தரங்கமாடு. எந்த எழுவேணி தங்கவேலன் கவி ஓட்டிடும் பொன்மாடு, எந்த எழுவேணி தங்கவேலன் கவி ஓட்டிடும் பொன்மாடு. ஓஹோ போட்டிடும் பொன்மாடு, ஓஹோ போட்டிடும் பொன்மாடு. ஓடி வந்த மாடு தேடி வந்தேன் நானே. வேடர் குலமானே வேட்டகம் வந்தேனோ, வேடர் குலமானு
தீர்மானம். தரணி மற்றும் தகுதியான மான், தங்கவேலன் தயவு பெற்ற மான் உங்களின் திணைப்புணத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகப்பன் சொத்தாக இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களிடம் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கிறேன். வேடுவரே, தாங்கள் வந்து இங்க மான் வந்ததாகவும் இந்த திணைப்புணத்துக்குள்ள வந்து சென்றதாகவும் நீங்க ஏதோ சொல்றீங்க. இப்போ நாங்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து எந்த மானும் வரலை. சரிங்களா? எதனால உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா ஒரு வெக்கையாக இருக்குது, ஒரு புழுக்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்து நம்ம நிற்போம். அத்தாடியா புழுக்கமாக இருக்கே, நம்ம செத்தோட வெளியே நின்று போவோம் அப்படின்ட்டு. இப்போ அடுப்பு எரியும் போது அந்த இடத்துல வெக்கையாக இருக்குது அப்படின்னா அதை விட்டு அப்பா ஒரே வெக்கையாக இருக்குது, புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெளியே வந்து நிற்கிறோம் நம்ம. அப்போ அதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே போகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி மான் எப்படின்னா இயற்கையாகவே ரொம்ப பயந்த சுகமான ஒரு மிருகமாகும். சரிங்களா? வெறும் மென்மையானதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மிருகம் வந்து இப்படி இந்த திணை சொனையோட தாக்கத்தில் இந்த வெப்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா கதை கட்டி பேசாதீங்க. ஒருவேளை உங்கள் மான் இங்கே இருந்துருச்சு அப்படின்னா அந்த வெப்பம் தாங்க முடியாமதே என்ன ஓடி வந்திருக்கும், அங்கே உள்ளே இருந்திருக்காது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் மானை தேடுங்க, தேடாமல் போங்க. இங்கே வந்துக்கிட்டு மான் இருக்குன்னா கேட்டுக்கிட்டு தெரியாதீங்க. உங்கள் மானை தேடுதலையும் தேடலையும் எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. உங்கள் மான் இங்கே இல்லை, அவ்வளோதான். தேடி வந்தோம். மானா 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 சொல்றதெல்லாம் வாஸ்தவத்தை ஏத்துக்கிறேன். அதாவது மாடு வந்து பயந்த சுபாவம் உள்ளது, கண் இமைக்கும் நேரத்தில் மறையக்கூடிய தன்மை உள்ளது, உண்மைதான். அதுக்காக நான் பின்தொடர்ந்து வந்த மாடு இங்கே இல்லை, வேற இடத்துல போய் தேடு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குண்டா, இப்போ சிங்கம் வந்து பசியா இருக்குங்கிறதுக்காக புள்ள திங்குமா? புள்ள திங்குமா? அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அதுக்காக நான் தேடி வந்த மாடு சாதாரணப்பட்ட மான் கிடையாது, அப்பேற்பட்ட மாடு. அதை நீங்கள் சொன்ன உடனே விட்டுட்டு நான் வேறு பகுதியில் போய் தேடுறதுக்கு நான் ஒன்றும் ஏமாளி கிடையாது. ஏன்னா விட்டதை விட்ட இடத்துல தான் பிடிக்கணும், போட்டதை போட்ட இடத்துல தான் தேடணும். இருட்டில் தொலைச்சி போட்டு வெளிச்சத்தில் தேடக்கூடாது. அது மாதிரி நான் தேடி வந்த மாடை எனக்கு நேரம் தாமதிக்காமல் உங்கள் இடத்துல போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்து நம்ம இடத்துக்கார் வந்திருக்காருன்னு, சரி ஐயா உங்கள் மாடு உள்ளதாக இருக்குது, பிடிச்சிட்டு வந்து தர்றேன், நல்லபடியாக உங்கள் ஊர் போய் சேருங்க அப்படின்ட்டு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை பார்த்தா அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படாதவங்க மாதிரி தெரியுது. என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம்.
வேடுவரே, முன்னாடியே நீங்கள் கேட்டப்ப நான் சொல்லியும் காட்டியிருக்கேன், சுற்றியும் காட்டியிருக்கேன். எதனால் அப்படின்னா உங்கள் அம்மா நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இது எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன்னா, வேட்டைனா தேடுதல் அப்படின்ற ஒரு பொருள், சரிங்களா? தேடுதலுக்கான வேட்டை, அந்த தேடுதலுக்கான உங்களுக்கு பயிற்சி திராணி இருந்தானா எந்த இதை நம்ம வேட்டையாடுறோமோ அதை நம்ம பிடிக்க முடியும். இப்போ நீங்கள் மாடு பயிற்சின்னு சொல்லி முதல்ல ஓடி பழகணும். எப்படி மானை பிடிக்கிறதுக்கு ஓடி பழகணும்னா அதிவேகமாக ஓட்டம் வந்து ஓடி பழகணும். சும்மா வந்து இப்போ எடுத்துக்காட்டு வந்து ஒரு நாயை கள்ள கொண்டு எறிகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் நம்மளை திறத்துது. அப்போ அது திறத்துறப்ப நம்ம வந்து மெதுவாக ஓடிக்கிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஓடியாந்து வந்து உங்கள் காலை படக்குன்னு கடிச்சுக்கிறோம். அப்போ அந்த நாயை விட நம்ம அதிகமாக ஓடுனா தான் நம்ம அந்த நாய்கிட்ட தப்பிக்க முடியும். அப்போ அதுதான் அதிவேகமான ஓட்டம். இப்போ மாடு இவ்வளோ தூரம் ஓடிச்சுல, அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் ஓடியாந்து மானை பிடிச்சிருக்கணும். அப்போ அந்த மாடு ஓடக்கூடிய வேகத்துக்கு நீங்கள் ஓடலை, அதுதான் காரணம். நான் என்ன சொல்லப்பா, ஊர் காவல்படை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, கப்பல் துறை, விமானத்துறை, இராணுவத்துறை, ஊர் காவல்படை இப்படிலாம் இருக்கிறதுல அந்தந்த துறைக்கும் அந்தந்த திராணி திறமையும் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சும்மா நான் போனேன் வந்தேன் அப்படின்றதுக்காக நம்ம ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி மானை பிடிக்க வந்தீங்களா, அதுக்கான பயிற்சி இருந்தால் நீங்கள் பிடிக்கலாம். இப்போ மாடு இருக்கு பாருங்க, அது நீங்கள் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மானுக்கு மட்டும்தான் ஒரு மைல் தூரத்துக்கு ஒவ்வொரு வேகம் இருக்குது அப்படின்னா, மானுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மிருகத்துக்குமே ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இவ்வளவு தூரம் தான் ஓடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை வந்து ஒரு மணிக்கு 55 மைல் தூரம் ஓடுங்க, சரிங்களா? முயல் ஒரு மணிக்கு 45 மணி நேரம் ஓடுங்க. கங்காரு ஒரு மணிக்கு 44 மைல் தூரம் ஓடுங்க. காட்டு நரி வந்து ஒரு மணிக்கு 43 மைல் தூரம் ஓடுங்க. தீக்கோழி தெரியுமா, தீக்கோழி ஒரு மணிக்கு 90 மைல் தூரம் ஓடுங்க. சிறுத்தை புலி ஒரு மணிக்கு 75 மைல் தூரம் ஓடுங்க. அதுலேயே சிவிங்கி புலின்னு ஒன்று இருக்குது, அது எவ்வளோனா 90 மைல் தூரம் ஓடுங்க. நீர்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு 40 மைல் தூரம் ஓடுங்க. அடுத்து சிங்கம் தெரியுங்களா, சிங்கம் வந்து ஒரு மணிக்கு 60 மைல் தூரம் ஓடுங்க. அடுத்து புலி பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு 50 மைல் தூரம் ஓடுங்க. ஓனாயி இருக்குல்ல, ஓனாயி அது பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு 40 மைல் தூரம் ஓடும். காட்டு மான்கள்னு சொன்னீங்கன்னா, காட்டு மான்கள்னு தனியாக இருக்குது. அந்த காட்டு மான்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மைல் தூரத்துக்கு எவ்வளவு நேரம் ஓடும் அப்படின்னா, அதுவும் 90 மைல் தூரம் தான் ஓடும். அப்போ நீங்கள் தேடி இதெல்லாம் மட்டும் கிடையாது, நீங்கள் தேடி வந்த மான்களே ஆண் மானாவும் தெரியல, பெண் மானாவும் தெரியல, சினை மானாவும் தெரியல, குட்டி போட்ட மானான்னு தெரியல. அப்போ உங்களுக்கு வேறு மானுங்கிறீங்க. இதுலேயே ஆண் மான் பார்த்தீங்கன்னா 90 மைல் தூரம் ஓடுங்க, பெண் மான் பார்த்தீங்கன்னா 80 மைல் தூரம் ஓடும். அதில் சினைமான் வந்து 70 மைல் தூரம் ஓடும். குட்டி போட்ட மான் பார்த்தீங்கன்னா 50 மைல் தூரம் ஓடும். இவ்வளவு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் உங்கள் மான் எவ்வளோ தூரத்தில் ஓடி வந்துச்சு பார்த்தீங்களா, சொல்லுங்க. நீங்கள் சரியா சொன்னீங்க. எப்படின்னா, ஒரு நாய் துரத்துதுன்னா தன்னுடைய பாதுகாப்புக்காக நம்ம பாதுகாப்பை தேடிக்கிற வேண்டியது அவசியம்தான். நீங்கள் சொல்கிறது மாதிரி எந்தெந்த விலங்கு எவ்வளோ தூரம் ஓடுங்கிறது நல்லா அற்புதமாக பேசுனீங்க. உண்மையிலேயே பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு நன்றி. கைதட்டணும், உண்மையிலேயே கைதட்டுறதுக்கு கைதட்டுங்க. ஒரு நல்லா சிறப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா உங்கள் ஒரு வள்ளியாக இவ்வளோ தூரம் தைரியமாக வந்து அந்த மேடையில் நின்று இவ்வளோ தூரம் பேசுகிறதுங்க வந்து சாதாரணமாக பேச முடியாது. சில பேர் எவ்வளவோ ஊருக்குள்ளே பேசுவாங்க, ஆனால் மைக்கு கிட்ட வந்தவொடனே வாய் பேச வராது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்து இவ்வளோ தூரம் பாராட்ட வேண்டியது. இப்போ பறவைகள் வந்து எவ்வளோ தூரம் வேண்டாலும் பறக்கலாம், பறவைகள் எவ்வளோ உயரம் வேண்டாலும் போகலாம், ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு கீழே வந்ததே ஆகணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. என் மாடு இங்கே தான் இருக்குது, என் முன்னாடி தான் இருக்குது, அது எப்போ என்கிட்ட வந்து சேரணுமோ அப்போ வந்து சேரும். நீங்கள் செய்தா சரி, நம்ம இனத்துக்கார் வந்திருக்காரு பார்த்தா சரி பாவமாக தெரியுது அப்படின்னு என் மேலே ஒரு கருணை காமிச்சு எனக்கு மானை என்கிட்ட கொடுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என் மாடு அப்படிப்பட்ட மாடு. இந்த மாடு எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வேன்னு தெரியுமா, இங்கேயே தருணா போராட்டம் உட்காந்துருவேன். நான் மட்டும் இல்லை, வெட்டிக்காரு பக்கவாத்தியம் எல்லாத்தையும் உட்கார வச்சிருவேன், வாத்தியார் வரைக்கும். ஆமா, அதனால ஆமா, அப்படிப்பட்ட மாடு சாதாரண மாடு இல்லை. அந்த மாடை சும்மா விட்டுட்டு போறதுக்காக நான் இங்க வரல. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். சரி, மானை பார்த்தே மாத்தங்கறீங்க, அங்க அடையாளத்தை சொல்லுங்க பாப்பா. நான் சொல்றேன், போற போக்குல மாடை பிடிச்சி தூக்கிட்டு போறதுக்கு தெம்பு இருக்கு, திறமை இருக்கு, திராணி இருக்கு. இருந்தாலும் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால மதிப்பு கொடுத்து தன்மையோட பேசிட்டு இருக்கேன். ஓடுற நதி சொல்லுங்க. நீங்க மானுன்னு சொல்லி இந்த
இருக்கீங்க. விண்ணுலகத்திலும் இருக்க மண்ணுலகத்திலும் இருக்க. இதுல விண்ணுலகத்திலும் சேர்த்தா வேதத்தில் சிறந்தவர் சிவபெருமான், விக்னேக்கு அதிபதி விநாயக பெருமான், அழகில் சிறந்தவர் முருகப்பெருமான், அகந்தையை அளித்தவன் நரசிங்க பெருமான். சரிங்களா? அடுத்து செல்வத்தில் சிறந்தவன் சீமான், ஆளுமையில் பிறந்தவன் பூமான், ரோஷத்தில் சிறந்தவன் ஜாதிமான், கல்வியின் வல்லவன் கல்விமான். அப்ப கலைமான், கௌரிமான், கஸ்தூரிமான், கடமான், புள்ளிமான், சிலைமான், இப்படி சருகுமான், சம்பார்மான், இப்படி பல மான்கள் இருக்கு. இது விண்ணுலகத்திலே இருக்கிற உள்ள மானு, மண்ணெழுத்திலே உள்ள மானு, கருப்பு மானு, புள்ளி மானு என்று இவ்வளவு வகைகள் இருக்கு. அதுல உங்க மான என்ன மான்னு இப்ப நீங்க விளக்கம் கொடுத்து தெளிவா சொல்லிருங்க. அத்தனை அடையாளத்தையும் சொல்றேன். ஏன்னா மாடு மேல எந்த அளவுக்கு நான் அன்பு வச்சிருக்கேன், காதல் வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதனுடைய ஒவ்வொரு அணுவும் அசைவும் எனக்கு தெரியும். மொத்தமான அடையாளத்தையும் சொல்றேன், சரியா இருக்கேன்னு பாருங்க. காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ நற்காரிகையே. ஆ ஆ மேயாதமா இது மேயாதமா, இது மேயாதமான், நல்ல ஜாதிமான், நல்ல ஜாதிமான். மேயாதமான், மேயாதமான், புல்மேவாதமான், மேயாதமான், புல்மேவாதமான், மேயாதமான். மேவும் கானகமடைந்து நறு சந்தனமும் புழுகும் கமலும், மேவும் கானடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலும், மேவும் கானமடைந்து நறு சந்தனமும் புழுகும் கமலும், கலமங்களனின்று துணைக்கு பறந்து மேவும் கானடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலும், கலபங்களனின்று துணைக்கு பறந்து மேய்க்காதமான். தேனும் பாகும் திணைமாவும் என்பதனாதொரு புல்லொரு போகும், தேனும் பாகும் திரைமாகும் என்பதா பெருவுள்ளொரு போதும், தேனும் பாகும் திணைமாவும் என்பதனாதொரு புல்லொரு போகும். தேனும் பாகும் திரைமாகும் என்பதா பெருவுள்ளொரு போதும் மேய்க்காதமான். மின்னலை வெற்றி மறைத்திடும் தன்மையை பொன்னிறம் கொண்டு குணம் திரிமான், மின்னலை வெற்றி மறைத்திடும் தன்மையை பொன்னிறம் கொண்டு குணம் திரிமான். உள்மேயாத ஏயாத காணக்குறவகன்மணி என மலர் காணக்குயிலின் நிகழ்வுகளுடையது, காணக்குறவர் கண்மணி என வளர் காண குயிலின் நிகர் கொண்டது, காணக்குறவகன்மணி என மலர் காணக்குயிலின் நிகழ்வுகளுடையது. ஏயாத சாயாத இது சாயாத 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 கொப்புரல் நிறந்தால் தன் தலை நிமிர்ந்து பாயாத தன் தலை நிமிர்ந்து பாயாத மானே. மாண்பர கண்டதுண்டோ, ஒரு மார்வர கண்டதுண்டோ, பசுபொல் போன்றல்மேனி, பொன் போன்ற நல்மேனி, பொல் போன்றல்மேனி, உலகிட புவிதனில் அழகிய மாண்பர கண்டதுண்டோ, 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 கண்டதுண்டோ.
இல்ல மங்கையாகிய வள்ளி உங்களை இது நம்பி தந்த மான் உங்க வலையில அகப்படாத மான். பாப்பா நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கட்டி போடாத குமாரி சிட்டு கட்டி போடாத குமாரி சிட்டு கண்கள் பாடாதோ காதல் வெட்டு. நேத்து 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 பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. உருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா. அம்மா 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 அந்த ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா. நேற்றிரவு வந்தவளா நிறைந்த இன்பம் தந்தவளா. நேற்றிரவு வந்தவளா எனக்கு இன்பம் தந்தவளா. நேற்றிரவு வந்தவளா நிறைந்த இன்பம் தந்தவளா. அவளா இவளனவே அசைவதென்ன விலையிலே அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நடப்பதென்ன மனசிலே. கிளிப்பிள்ளே 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 ஓடு கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்ன என்ன இருக்குது. குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்க வருவோம் செஞ்சாரி. அம்மா அம்மா ஆத்தாடி ஆடுவா வேடூர் சூப்பரியா. குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்க வருவோம் செஞ்சாரி. குட்டிமல்லி பூவை கொண்டு குடஞ்சு வருவோம் யாரி. கட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே. கட்டி முதல் நந்தவளே காதல் பேச வந்தவளே. அவளா இவளனவே அசிவதென்ன வெளியிலே அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நடப்பதென்ன மனசிலே. கிளிப்பிள்ளே 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 ஓடு கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்ன என்ன நினைக்குது என்ன கலைகள் மறக்குது. ஆஹா ஆஹா அண்ணா அண்ணா வேடுவர் ஒருத்தர் வந்தாருண்ணா. வந்துட்டு இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்றாரு. கையை பிடிக்கிறாரு. ஆமா கையை தானே பிடிச்சாரு. இன்ன வரைக்கும் கையை பிடிச்சாரா? கையை மட்டும் தானே பிடிச்சாரு. ஏமா அண்ணா கவலைப்படாத. ஏன் கவலைப்படுற? சொல்லுங்கண்ணா. இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல, ஆமா அது மிகப்பெரிய தப்பு. என்னை கண்டு பயந்து ஓடிட்டார்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை சின்ன பிள்ளைந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது நாடு. சரிங்கண்ணா. உனக்கு நான் இருக்கிறேன். ஒத்துக்கிருச்சப்பா மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு. அதனால இறைவனை வணங்காம நல்லது நடக்கும். முருகா எம்பெருமானே சீக்கிரம் வாப்பா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டேன் கனவு கண்டேன். கைத்தலம் நான் பெற்று கனவு கண்டேன். மனம் படைத்தேன் வடிவெடுத்தேன்
வந்ததும் நானே, வேலனாக வந்திருப்பதும் நானே. உன்னிடம் சிறிது வழக்குரைத்து உன்னை மணமுடிக்கவே அப்படி செய்தோம். உனக்கு என்ன பெற வேண்டும் கேளு. சுவாமி, இன்று முதல் ஊர் மக்கள் எல்லாம் நல்லபடியா வாழ வேண்டும். அது என்னோட முதலிடம். இரண்டாவது இடம் பார்த்தீங்களா, எனக்கு தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று உலக மக்கள் என்றும் அழைக்க வேண்டும். இந்த ஆனசேரி பொதுமக்கள், பெரியோர்கள், உறவினர்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று அருள் கூறி, இன்று இங்கு வள்ளியாக நடிக்கக்கூடிய முருகவள்ளி உமா மகேஸ்வரி என்ற நீங்கள் பல ஆயிரம் மேடைகள் ஏறி வெற்றி வாகை சூட வேண்டும் என்றும் கூறி, இந்த தாரத்தில் இரண்டாம் தாரமான வள்ளி தேவியான என்று சமேத சுப்பிரமணியர் என்று உலகெங்கும் போற்றும்படி அழைக்கட்டும். சம்மதம் தானே? சம்மதம் சாமி. நாடு செழிக்கவனும் நல்ல மழை பெய்யவனும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரால வாழ வேணும், அடி பெருக வேணும், மல்பான பொங்க வேணும், கூத்து பெருக வேணும், ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேணும். ரூபமுடைய ரூபமுடைய ஸ்ரீராம ரூபமுலகே ராஜாதி ராஜமுலகே ஸ்ரீராம ரூபமுலகே அரசுகளா குருசாமி நாமம் வாழ்க வாழ்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாடகத்தை